எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா பார்த்தீங்கன்னா, மாத்தளை முத்துமாரியம்மன் ஆலயத்துக்கு வருடாந்த மகோற்சவம் பார்த்தீங்கன்னா 2ஆம் மாசம் வரப்போகுது. அப்ப அந்த விழால நடக்கப்போற பெஸ்ட்டு நடக்கிற கொடியேற்ற திருவிழான்னா என்ன? அந்த கொடியேற்ற திருவிழாட்டு வரலாறு தான் என்ன? அந்த கொடியேற்ற திருவிழாவுக்கு எவ்வளவு பணம் செலவாகுது? இந்த கொடியேற்ற திருவிழாவுக்கு யார் யார்லாம் பங்கேற்றாங்க? இதுக்கு யார் தலைமை நடக்குது? அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். கடைசியில பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பர் விஷயம் ஒண்ணு சொல்லப் போறேன். அதனால வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கொடியேற்றம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிவாச்சாரியர்கள் தலைமையில தான் நடக்குது. அவங்கன்னா வேற யாரும் இல்ல, ஐயர்மார்கள் தான். இப்போ இந்த கோயிலுக்கு பிரதம குரு இருக்காரு தெரியும். அவர்ட்ட தலைமையில தான் பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டாமே இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா, ஆகம விதிப்படி தப்பு இல்லாம மந்திரம் சொல்றது இவங்க தான். அதனால இவங்கள வச்சு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு திருவிழாவே ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நிர்வாக சபை இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, அம்மன் கோவில்ல ஒரு ட்ரஸ்ட் மூலமா நிர்வகிக்கப்பட்டது. அது பார்த்தீங்கன்னா, அந்த கமிட்டியோட தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் முன்னிலையில தான் இந்த எல்லா ஏற்பாடும் நடக்கும். அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா, உபயக்காரர்கள். அவங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பமா இல்லாட்டி ஒவ்வொரு சங்கமா இணைஞ்சு இந்த திருவிழாவை ஏத்து நடத்துவாங்க. அது கொடியேற்றமா இருக்கட்டும், ஒவ்வொரு உற்சவங்களா இருக்கட்டும், அதுக்கு வந்து சல்லி உதவியா இருக்கட்டும், பொருள் உதவியா இருக்கட்டும், அதெல்லாம் குடுத்து செய்வாங்க. ஆனா, கொடியேற்றம் அன்னைக்கு வந்து ஊர் மக்களே ஒண்ணா சேர்ந்து தான் இந்த கொடியேற்றத்த நடத்துவாங்க. எல்லாத்துட்டு பங்களிப்பும் இதில இருக்கும். சரியா? இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த அம்மனோட ஆணைய நிறைவேத்துறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, கொடியேற்றம் நிகழ்த்தி, அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்படியே திருவிழா முடிச்சு, எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொடியேற்றத்துக்கு எவ்வளோ செலவு கணக்கு? அத பத்தி நம்ம பார்க்க போறோம். இது நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட திருவிழா நடக்குது. இதுக்கு எவ்வளோ செலவு தான் ஏற்படும்? சல்லி எவ்வளோ போகுது? அப்படின்னு சொல்லி நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். சரி, நம்ம அத பத்தி தான் பார்க்க போறோம். 25 நாள் திருவிழானால ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா, அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா, புது புது வாகனங்கள்ல பார்த்தீங்கன்னா வர சொல்லுவாங்க. அதாவது காமதேனு வாகனம், சிம்ம வாகனம், அடுத்து சப்பரம், தேர் வாகனம், அடுத்து பார்த்தீங்கன்னா, நெறைய வாகனங்கள் இருக்கு தானே. அது மாரிக்கு வாகனங்கள்ல தான் சுவாமி பார்த்தீங்கன்னா, வெளிய வருவாங்க. அதாவது அன்ன வாகனம் அப்படியெல்லாம் இருக்கு. அப்போ ஒவ்வொரு வாகனத்துலயும் அவங்க வரையில பார்த்தீங்கன்னா, அந்த வாகனத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒளி ஊட்டுறதா இருக்கட்டும், அடுத்து அந்த வாகனத்துக்கு பழுது பார்க்குறதா இருக்கட்டும், அந்த வாகனத்துக்கு வந்து அலங்கரிக்கிறதுக்கு பூக்கள் தேவைப்படுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, சல்லி தான் செலவாகுது. அதாவது பார்த்தீங்கன்னா, காசு தேவைப்படுது. சரியா? அப்ப எதுக்கெல்லாம் செலவுன்னு நம்ம பார்க்க போனா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, 108 அடி ராஜகோபுரத்துக்கு தான் ஃபர்ஸ்ட்டே செலவா சொல்றாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, ராஜகோபுரம்னு எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு வீட்ட விட்டு முன் தோற்றமைக்கு தான் கோவிலுக்கு மின் தோற்றமா அது காணப்படுது. அப்ப அந்த கோவிலுக்கு மின் தோற்றமா காணப்படுற இந்த ஒரு ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா, வானளவு உயர்ந்து பார்த்தீங்கன்னா, 108 அடியில இருக்கும். அப்ப அந்த கோவிலுக்கு அழகே அதில தான் தங்கியிருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு அழக இன்னுமே கூட்ட விதமா பார்த்தீங்கன்னா, மே கோவில்ட்ட அந்த கலசம் தெரியிற கோபுரத்தில கலசம் தெரியிற இடத்துலேருந்து கீழ அந்த கோபுரம் முடிய வச்சும் பார்த்தீங்கன்னா, லைட்ட வந்து தொங்குற மாரிக்கும் வந்து செட் பண்ணி அழகா டிசைன் பண்ணுவாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோவில் கோபுரத்துக்கு முன்பே பார்த்தீங்கன்னா, அம்மன்ட்டு லைட்டிங் செட் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மன் ஒரு லைட்டிங் செட் அப்படிலாம் செட் பண்ணுவாங்க. சரி. அப்ப அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சல்லி வந்து செலவாகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, அது வந்து 108 அடின்னு நெனைக்கையிலே பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பல்ப்ஸ் தேவைப்படும், எவ்வளோ கரண்ட் தேவைப்படும், எவ்வளோ நேரம் தேவைப்படும், மனித உழைப்பு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு ஒரு கணக்கு சல்லி வந்து அந்த இடத்துல செலவாகுது. சரியா? அடுத்து 2வது விஷயமா காணப்படுறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அங்க உள்ள மேள கச்சேரியா இருக்கட்டும், அதுக்கான செலவு. சரியா? நார்மலாவே பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாண வீடா இருக்கட்டும், ஒரு தேர் திருவிழாவா இருக்கட்டும், ஒரு மரண வீடா இருக்கட்டும், ஒரு ஃபங்ஷனா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இசை இல்லாம இருக்காது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, பேண்ட் செட் இல்லாட்டி மேளதாளங்கள் அது இல்லாம இருக்காது. அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு கோயில் திருவிழா பார்த்தீங்கன்னா, 24 நாள் சும்மா இல்ல 25 நாள். அதனால எப்படியும் பார்த்தீங்கன்னா, மேளதாளங்கள் வாசிக்கிறதா இருக்கட்டும், இந்த பேண்ட் செட் ரெடி எப்படியும் இருக்கும். அதுவும் ரொம்பவும் அழகா இருக்கணும். ரொம்பவும் நல்லா இருக்கணும். மக்கள வந்து சலிப்பு ஏற்படுத்தாம பார்த்தீங்கன்னா, ஆர்வமா பார்க்க தூண்டுற வகையில இருக்கணும். கேட்க தூண்டுற வகையில இருக்கணும். இன்னொன்னு, இதில இந்த கோவில் சிறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல லைவாவும் சரி, இல்லாட்டி இப்படி நாளைக்கு வீடியோ காட்சி போடுறவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து இந்த மேளதாளங்கள் வாசிக்கிறதா இருக்கட்டும், அந்த பஞ்சரத பவனி எப்படி இருக்கட்டும், இல்லாட்டி கோவில் வரலாறா இருக்கட்டும், இந்த திருவிழா எப்படி நடக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அப்போ ஒரு அந்த மேளதாளங்கள், அந்த ஒரு இசை பார்த்தீங்கன்னா, ஒழுங்கா இல்லாட்டி, இப்படி யூடியூப் கன்டென்ட் போடுறவங்களாகட்டும், இன்ஸ்டாகிராம் எப்படியா இருந்தாலும், அவங்க ஒழுங்கா இல்லாட்டி சரியில்ல, இந்த ஒரு மேளதாளம் சரியில்ல. ஒவ்வொரு கோவில வந்து எவ்வளோ பெரிய கோவிலா இருந்தாலும், அங்க உள்ள மேளதாளங்கள் நல்லாவே இல்ல, இசை நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்மறையான கன்டென்ட்லாம் போட்டுருவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மேளதாளங்கள வந்து அவங்க வந்து சிறப்பா குடுக்கணும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா, இங்க உள்ள அந்த கோயில் நிர்வாக சபை பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலருந்து
இல்லாட்டி நல்ல யாழ்ப்பாணத்தில் உள்ள நல்ல மேளதாளங்களை வாசிக்கக்கூடிய, மேள கச்சேரிகளை நடத்தக்கூடிய, இசை விழாக்களை நடத்தக்கூடிய நல்ல ஒரு மேளகால வித்துவான்களை தான் பார்த்திங்கன்னா அழைச்சிட்டு வருவாங்க. அப்போ வந்து அதுக்கு வந்து எப்படியும் பார்த்திங்கன்னா மணி வந்து கூடவே தான் கொடுத்தாகணும்னு ஒரு நிலைமை வரும். அடுத்து பார்த்திங்கன்னா 3வது பார்த்திங்கன்னா சுவாமிக்கு வந்து நம்ம வந்து நாளைக்கு அலங்காரம் செய்யணும். அதாவது பார்த்திங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா சுவாமி வந்து உள்வீதி விழாவோ இல்லாட்டி வெளிவீதி விழாவோ செய்வார். அதாவது பார்த்திங்கன்னா சாமி வெளியே வருவார், இல்லாட்டி உள்ளுக்கு போவார். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் பஞ்சமூர்த்திகளை தான் பார்த்திங்கன்னா சுவாமி வெளியே கொண்டு வரதா இருக்கட்டும், உள்ளுக்கு கொண்டு போகிறதா இருக்கட்டும் இருக்கும். அதாவது விநாயகர், சிவன், அடுத்து பார்த்திங்கன்னா அம்மன், சண்டிகேஸ்வரர் அப்படின்னு சொல்லி 5 பேர் இருப்பாங்க. அதனாலேயே பார்த்திங்கன்னா அந்த 5 தெய்வங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து அலங்காரம் செய்யணும். அதாவது பூக்களில் வந்து மெயினாக அலங்காரம் செய்யணும். அதுவும் நல்லா வந்து விலை வந்து நல்ல வாசனை தரக்கூடிய நல்ல இப்போ இது மணி ஜாஸ்தியான நல்ல ஒரு பூக்களில் தான் அலங்காரம் செய்யணும். அதனாலேயே பார்த்திங்கன்னா இங்கே வந்து பூ அலங்காரம் ஸ்பெஷலாக காணப்படும். அதனாலேயே பார்த்திங்கன்னா மாத்தளையிலேருந்து பூக்கள் எடுக்க முடியாதனால வெளிநாடுகள்லேருந்து தான் பூக்கள் கொண்டு வரும். அதுக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் செலவாக இருக்கட்டும், இல்லாட்டி அந்த பூக்கள் வாங்குறதுக்கான செலவாக இருக்கட்டும், இன்னொன்று அந்த பூக்களை அலங்காரமாக செய்கிறதுக்கான செலவாக இருக்கட்டும், அதுக்கும் காசு செலவாகும். அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான செலவு ஒன்று இருக்குது, அதுதான் அன்னதானம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. நான் பார்த்திங்கன்னா சொல்கிறேன், உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்துலேருந்து மக்கள் வருவாங்க, அதாவது வடக்கு மாகாணத்துலேருந்து மக்கள் வருவாங்க, கிழக்கு மாகாணத்தில், தென் மாகாணத்தில், மேல் மாகாணத்தில், அதுவும் மலையத்தில் ரொம்பவே மக்கள் வருவாங்க. ஏன்னா இது மாத்தளை வந்து மலை பிரதேசனால நுவரெலியா பக்கத்தாக இருக்கட்டும், பதுளை மொன்றாகலை பக்கத்தாக இருக்கட்டும், எல்லா பக்கத்துலேருந்தும் மக்கள் அதிகமாக வருவாங்க. அதுக்கு மேலே இன்னும் பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சிவாக கூடுதலாக பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக வெளிநாட்டில் அதாவது இந்தியாவிலேருந்து கூட நிறைய மக்கள் இங்கே வருவாங்க. அதனாலேயே பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய சாப்பாடு சமைக்க வேண்டி வரும், கறி சமைக்க வேண்டி வரும், நிறைய விஷயங்கள் கூடுதலாக செய்ய வேண்டி வரும். அதனாலேயே பார்த்திங்கன்னா இந்த ஒரு அன்னதானத்துக்கான அரிசி, மளிகை சாமான்கள், அடுத்து பார்த்திங்கன்னா சுயசர்க்காக இருக்கட்டும், எல்லாம் வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்குன்னே ஒரு பேமெண்ட் கூடுதலாக வரும். நம்ம பார்த்ததுலே இதுக்கு தான் முக்கியமாக நிறைய பேர் வரனால, அதாவது பார்த்திங்கன்னா இங்கே வர்ற மக்கள் ஆயிரக்கணக்குக்கு மேலே இருக்கனால மக்களுக்கான அன்னதானம் கொடுக்குறதுக்கான செலவும் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் இருக்குன்னு மதிப்பிடப்படுது. சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள மக்கள் வந்து எப்படி இந்த ஒரு திருவிழாவை நடத்துகிறாங்க, அரசாங்கத்தின் உதவியோடையா, இல்லாட்டி இங்கே உள்ள மாத்தளை மக்கள் வந்து கோயிலுக்கு வந்து சல்லி கொடுத்து அப்படி உதவி செஞ்சு இந்த திருவிழாவை நடத்துகிறாங்களா, இல்லாட்டி வெளிநாட்டுக்காரங்க வந்து உதவி செய்கிறாங்களா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா அரசாங்கம் தலையுமே இல்லை. பார்த்திங்கன்னா அரசாங்கத்தில் வந்து உதவிக்கு செய்கிற இந்து மன்றங்கள் இருந்தாலும், இல்லாட்டி அரசாங்கமே இருந்தாலும் உதவி ஒன்றும் இல்லை. முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா பக்தர்களோட உதவி தான் இங்கே இருக்குது. அதுக்கடுத்த பிறகு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், இல்லாட்டி கடைகள் வச்சுருக்க முதலாளிமாராக இருக்கட்டும், அவங்க பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோயிலுக்கு உபயம் கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 25 நாளைக்கும் ஒவ்வொருத்தராக இருக்கட்டும், ஒரு டீமாக இருக்கட்டும், ஒரு வெளிநாட்டுக்காரங்களாக இருக்கட்டும், அவங்க தான் வந்து இந்த சல்லியை கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் மக்களை நான் குறை சொல்லக்கூடாது. இங்கே உள்ள மாத்தளை மக்களும் பார்த்திங்கன்னா அவங்களால முடிஞ்ச 10 ரூபாயிலேருந்து லட்சக்கணக்கான ரூபாயில் வந்து மனமாக வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்காக சல்லியை கொடுக்குறாங்க. ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குங்க. இந்த ஒரு கூட்டு ஒற்றுமை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோயிலில் நல்லாவே வெளிப்படையாக தெரியுது. இப்படி தான் இந்த கோயிலுக்கான சல்லி வந்து கிடைக்கிது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கொடியேற்றத்துக்கு இப்படி சல்லி கொடுக்குறனால பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த திருவிழாவில் பார்த்திங்கன்னா நிறைய திருவிழாக்கள் இருக்கிறனாலையும், அதாவது விழா வைபவங்கள் இருக்கனாலையும் நிறையவே சல்லி பார்த்திங்கன்னா செலவாகுது. அது பார்த்திங்கன்னா நார்மலாக பார்த்திங்கன்னா அப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிலையும் நம்ம தனித்தனியாக சொல்ல போனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அங்கே உள்ள அர்ச்சனை பூசணிகள் இருக்கட்டும், அதுக்கு பார்த்திங்கன்னா 500லேருந்து 5000 வச்சு செலவுகள் ஏற்படலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து விசேஷமாக தேர் திருவிழா, வேட்டை திருவிழா தான் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக நடக்கும். அதாவது பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த ஒரு திருவிழாவாக காணப்படுது. ஏன்னா பார்த்திங்கன்னா 5 தேர்கள் வருது, 5 தேர்களுக்கும் மின்விளக்கு பொருத்துறதா இருக்கட்டும், அந்த தேர்களை பழுது பார்க்குறதா இருக்கட்டும், தேர்களை அலங்கரிக்கிறதா இருக்கட்டும், அது பூக்கள் தேவைப்படுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே செலவு ஏற்படும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு தேர் திருவிழா, ஒரு வேட்டை திருவிழாலாம் நடக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பல லட்சம் வச்சு செலவாகுதுன்னு வெப்பேஜ்களில் சொல்கிறாங்க. ஆனால் சரியாக இவ்வளோ தான் செலவாகும்னு அந்த ஒரு மாத்தளை முத்துமாரியம்மன் ஆலயம் வந்து வெளியிடல, இவ்வளோ தான் செலவாகும்னு. அதில் பல லட்சம் வந்து செலவாகும்னு சொல்லி வெப்பேஜ்களில் சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஏஐ மூலமாக வெப்பேஜில் இப்படி தான் சொல்கிறாங்கன்னு கேள்விப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நார்மலாக நடக்கிற இந்த உள்வீதி திருவிழா, வெளிவீதி திருவிழா, அதாவது பார்த்திங்கன்னா தேர் திருவிழா, அதாவது வேட்டை திருவிழா இல்லாமல் மற்ற 25 நாட்களில் நடக்கிற மற்ற நார்மல் திருவிழாலாம் பார்த்திங்கன்னா
50,000த்துலேருந்து 2,00,000 வச்சும் உள்ள திருவிழா செலவாக தான் காணப்படுது. அதாவது 50,000 இல்லாட்டி 2,00,000 வந்து செலவாகுது நோம்பல் திருவிழா செய்கிறதுக்கு, அந்த உள்வீதி விழா, வெளி இதெல்லாம் செய்கிறதுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த திருவிழா இதுக்கப்புறம் நம்ம என்ன மொத்த பார்க்க செலவாக போகிறோம்னா, பார்த்திங்கன்னா ஜெமினி மூலமாக நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, அதாவது பார்த்திங்கன்னா 7 கோடியிலேருந்து 15 கோடி வச்சும் இந்த ஒரு கோயில் திருவிழா செய்கிறதுக்கு செலவாகும்னு சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் எனக்கும் இது பொய்மை தான் தெரியுது. ஆனால் பார்த்திங்கன்னா நான் ஜெமினியில் இப்போ சும்மா கேட்டு பார்த்தேன். 7 கோடியிலேருந்து 15 கோடி வச்சு தான் வரும்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல. என்னையை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அவ்வளோ வராதா இருக்கும். ஒரு மாத்திரை முத்துவன் கோயில் திருவிழா செஞ்சு முடிக்க ஒரு 50 லட்சம் 1 கோடி அப்படி வருமா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து உண்மையான கருத்தும் இல்லை, என்னோட ஒப்பீனியன்னு சொல்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா நீங்களே முடிவு பண்ணி இதுக்கு எவ்வளோ செலவாகும்னு நீங்கள் கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச மாத்தளையில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இல்லாட்டி அந்த கோயில் நிர்வாகத்தை கேட்டு தெரிஞ்சால் அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ நிறைய பேர் தெரிஞ்சுக்கிடுவாங்க. சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஒரு திருவிழா கொடியேற்றம் பார்த்திங்கன்னா எப்போ வந்து துவங்குதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். அதாவது பார்த்திங்கன்னா கொடியேற்றம் 2ஆம் மாதம் 8ஆம் தேதி துவங்குது. அந்த எத்தனை மணிக்கு அந்த கொடியேற்ற திருவிழா பார்த்திங்கன்னா நல்ல நேரங்கள் இருக்குது. அந்த கொடியேற்ற திருவிழா கணக்காக எத்தனை மணிக்கு காலைல துவங்குன்னு பார்த்திங்கன்னா, நார்மலாகவே பார்த்திங்கன்னா இந்த ஒரு கொடியேற்ற திருவிழா பார்த்திங்கன்னா காலையில் 5:30 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ளே தான் துவங்கும். அதாவது துவங்கி முடியும். அந்த டைமுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா கொடியேற்றதாக இருக்கட்டும், அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பூசைகள் மேற்கொண்டதாக இருக்கட்டும், எல்லாமே நடக்கும். நம்ம இப்போ வந்து இந்த கொடியேற்றத்துக்கு எவ்வளோ சல்லி செலவாகும், எவ்வளோ மணி செலவு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு கொடியேற்றத்துக்கு அர்த்தம், ஆன்மீக ரீதியான அறிவியல் ரீதியான அர்த்தம் என்ன, இந்த கொடியேற்ற திருவிழா எப்படி நடக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் வணக்கம். பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ என்ன ஃபெஸ்டிவல் பார்க்க போகிறதுன்னா பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது வச்சு பார்த்திங்கன்னா இந்த மாத்தளை முத்துமாரியம்மன் கொடியேற்றத்துக்கு எவ்வளோ சல்லி செலவாகும், இந்த பணம் மொத்தமாக எவ்வளோ செலவாகும் அதெல்லாம் பற்றி பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா கொடியேற்றம் வந்து ஏன் வந்து ஆன்மீக ரீதியாக வந்து கொடியேற்றத்துக்கான காரணம் என்ன அதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு கோயிலில் 2 முறையோ இல்லாட்டி ஒரு முறையோ பார்த்திங்கன்னா திருவிழா வரும். மாசி மகோற்சவம் அது வைக்க திருவிழாக்கள் வரும். இப்போ அந்த திருவிழாக்கள் வரையில் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக ஏன் கொடியேற்றம் ஏற்றுறதுக்கான ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு அர்த்தம் இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா 3 விஷயத்த சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா கொடி மரத்தில் இருக்க அந்த கொடிக்கு வந்து அர்த்தமாக பார்த்திங்கன்னா குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்மளும் தூங்கிட்டு இருக்க அந்த ஆன்மீக சக்தியை உச்சிக்கு கொண்டு போகிறது தான் இதோட தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அருப்பை கயிறு அதில் இருக்க கயிறு அர்த்தம் வந்து அம்மனோட அருளாக அந்த பிரதமத்தில் இருந்து இழுத்து அந்த ஆலயத்தில் நிலைநிறுத்துக்கான ஒரு இண்டனா வைக்க வேலை செய்கிறது தான் அந்த கொடிமரத்தில் உள்ள தர்பை கயிறு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கொடிமரத்துக்கான அர்த்தமாக பார்த்திங்கன்னா நம்மளோட முதுகு தண்டை சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம உடம்புல இருக்க முதுகெலும்பை தான் கொடிமரம்னு அவங்க சொல்கிறாங்க. சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா மாத்தளை முத்துமாரியம்மன் கோவிலில் கொடியேறும்போது அது அம்மனோட வெற்றி கொடியாக மட்டும் இல்லாமல் அது நம்மளோட கவலையெல்லாம் வீழ்த்துற ஒரு வெற்றி கொடியாக காணப்படுது. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாத்தளை கோவிலில் கொடியேற்றம் நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு வைப்ரேஷன் வந்து இருக்கிறத அங்கே உள்ள மக்களாக இருக்கட்டும் எல்லாம் கவனிச்சிருப்பாங்க. ஏன்னா அங்கே உள்ள ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு கதையை சொல்லும். முத்துமாரியம்மன்னா யார், மாரி அப்படின்னா மலை, நமக்குள்ள இருக்கிற கோவத்தையும் கர்மாவையும் தனித்து குளிர்ச்சியாக்குற தாய் தான் அவங்கன்னு கொடியேறிச்சாலே எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு கொடியேறலே நிறைய பேர் கதைகளை சொல்லுவாங்க. அம்மா ஊருக்குள்ளே வந்துட்டாங்க, இனி எல்லாம் நல்லபடியாக நடக்குமா, எல்லாருக்கும் நிம்மதி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஒரு கொடியேற்றத்தில் நடைமுறை வாழ்க்கை பாடமாக என்ன சொல்லப்படுதுன்னா பார்த்திங்கன்னா நேரம் வந்து தப்பக்கூடாது. ஒரு கொடியேற்றம் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட முகூர்த்தத்தில் நடக்கும். அது மாரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் வரப்போது அதை சரியாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு வாழ்க்கை பாடத்தையும் பார்த்திங்கன்னா கொடியேற்றம் சொல்லிக் கொடுக்குது. அடுத்து இன்னொரு வாழ்க்கை பாடத்தையும் கொடியேற்றம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது ஆன்மீக ரீதியாக. அது பார்த்திங்கன்னா கொடியேற்றத்தை நம்ம பார்க்க ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்றா தான் வந்து ஒன்றா இலக்கார பணக்கார வித்தியாசம் இல்லாமல் அதை வாய்ப்பில் வந்து பார்ப்பாங்க. அது மாதிரி தான் நம்மளும் எந்த ஒரு காரியத்துலையும் ஒற்றுமையாக இருக்கணும் மக்களாகி நாங்கள் அப்படின்னு ஒரு விளிமயத்தையும் சொல்லுது. அடுத்த ஒரு விளிமயமாக சொல்லுது பார்த்திங்கன்னா ஒழுக்கத்தை. ஏன்னா பார்த்திங்கன்னா கொடி ஏறினுச்சுன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஊரே விரதம் இருப்பாங்க, மச்சம் சாப்பிட மாட்டாங்க, சுத்தபத்தமாக இருப்பாங்க. அதேமாதிரி நம்ம வந்து நம்ம மனசையும் இப்படியும் சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படின்னு ஒரு ஒழுக்க விளிமயத்தையும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கொடியேற்றம் சொல்லுது. அடுத்து பார்த்திங்கன்னா
இந்த முத்துமாரியம்மன் கொடியேற்றத்துக்கு போகும்போது சும்மா தூரத்துலேருந்து வேடிக்கை மட்டும் பார்க்குறது வேலை இல்லைங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அதில் ஒவ்வொரு நடக்கிற விஷயத்தையும் நம்ம வந்து இப்போ நீங்கள் கேட்குற மாதிரிக்கே இல்லைங்க. நேரில் போயிட்டு பார்த்தா அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த சக்தியும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இன்னொன்று தீய பழக்கம் கஷ்டங்கிறது தான் உங்களுக்கு நீங்கும். அதனால் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா 2ஆம் வருஷம் வந்து வீட்டில் இருக்காமல் எல்லாம் வந்து இந்த கொடியேற்றத்துக்கு போயிட்டு வழிபடுறது மிக நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோஸையும் கேட்டு இனிமேல் போக பாருங்கள். சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பெஷலாக அது இருக்குது. சரியா? அடுத்து இந்த கோயிலில் இந்த கொடியேற்றத்தை வந்து எப்படி ஏற்றுவாங்கன்னு படிமுறைகளாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே இன்னொருக்காவும் ஸ்கிப் பண்ணாங்க பார்க்க தோணுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 1வது படிமுறையாக பார்த்தீங்கன்னா இந்த கொடியுற்று டிசைன் எப்படி இருக்கோ அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் இந்த கொடி எப்படி ஏற்றுறாங்கங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த கொடி பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொடியிட்டு மத்தியில் பார்த்தீங்கன்னா சிம்ம வாகனம் வந்து வரையப்பட்டிருக்கும். அதாவது கையால் சிங்கம் வந்து வரையப்பட்டிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் இந்த கொடியில் வந்து சூலம் காணப்படும். அடுத்து இன்னொரு பார்த்தீங்கன்னா இந்த கொடிக்கு கீழே கொடி மரத்துக்கு என்ன அலங்காரம் பார்த்தீங்கன்னா கொடிட்டு ஓரத்தில் மஞ்சள் அடுத்து சிவப்பு வந்து பார்டர் பூசி அப்படி இந்த டொட் வச்சு 4 பக்கம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொடி மரத்தில் வந்து இந்த முக்கியமான தர்பை விலங்கு எனக்கு கட்டி வச்சுருப்பாங்க. முக்கியமான தோரணம் போட்டு வச்சுருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு சிறப்பாக ஒன்று சொல்லப்படுது என்னென்னா சரி இது வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா விஷயம் பார்த்திங்கன்னா பெஸ்ட் இந்த கொடி இது பார்த்திங்கன்னா இந்த கொடியேற்றத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா கொடியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். கொடியை பற்றி தெரிஞ்ச பிறகு தான் கொடியேற்றது எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு கொடி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம். மாத்தளை முத்துமாரியம்மன் கொடி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் தான் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா சிம்மம் வந்து அதாவது சிங்க வாகனம் வந்து வரையப்பட்டிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் உள்ள அந்த கொடியில் பார்த்திங்கன்னா 4 மூலையிலையும் பார்த்திங்கன்னா மஞ்சள்லாம் பார்த்திங்கன்னா டொட்டு வச்சுருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து சிறப்பு பூஜையெல்லாம் செஞ்சு பார்த்திங்கன்னா சக்தியாய ஆவகானம் செஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி கொடியாக வந்து மாற்றி அருள் ஏற்றி வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொடியேற்றத்துக்கு முக்கியமான ஒரு படியாக பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செய்கிறது காப்பு கட்டுறது தான் செய்வாங்க. அதாவது பார்த்திங்கன்னா கொடியேற்றத்துக்கு முன்னுக்கு பார்த்திங்கன்னா ஐயப்பனுக்கோ இல்லாட்டி வேறு தெய்வங்களுக்கும் வந்து கட்டுற மாதிரிக்க இந்த திருவிழா தடையின்றி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து கொடியேற்றத்தை விட்டு படிமுறைகளை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா கொடியேற்றத்து படிமுறைகள் பார்க்குறது முன்னுக்கு இந்த கொடி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா மாத்தளை முத்துமாரியம்மன் கொடி பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அம்மன் கொடியில் பார்த்திங்கன்னா அம்மன்ட்டு வாங்கினோம்னா சிங்கம் பார்த்திங்கன்னா வரைஞ்சிருப்பாங்க. அடுத்து இந்த கொடியை வந்து சின்ன ஒரு அலங்காரம் செஞ்சுருப்பாங்க. மினிமம் பார்த்திங்கன்னா அந்த கொடியை விட்டு 4 மூலைகள்லேயும் மஞ்சள் தடி வச்சுருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதை பார்த்து முடித்த பிறகு நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா கொடியேற்றத்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் என்ன நடக்கும் அப்படி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஸ்டெப் நடக்கும்னா பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காப்பு கட்டுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த திருவிழா வந்து நம்ம தடையின்றி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறதுக்காக அன்னதானத்தில் அந்த ரஜினி சொல்கிற மாதிரி தான் நான் அந்த ஊருக்கே காப்பு கட்டின மாதிரிக்கே அப்படின்னு சொல்லிட்டு வைக்க இந்த ஒரு திருவிழா தடையின்றி நடக்கிறதுக்காக குருக்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் காப்பு வந்து கட்டுவாங்க. இது வந்து ஒரு உறுதிமொழி வைக்க இந்த திருவிழாவும் தடை இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நடக்கிறதுக்கு ஒரு உறுதிமொழி வைக்க முந்தைய காலத்துலேருந்து பின்பற்றி வர்றது. அடுத்து பார்த்திங்கன்னா 2வது வந்து கொடிச்சிலை ஊர்வலம் அப்படின்னு சொல்கிறது. அது பார்த்திங்கன்னா இந்த நேரடியாக அந்த கொடியை வந்து ஏற்றி விடாமல் மாத்தளை ரோட்டில் அதாவது பார்த்திங்கன்னா அந்த மாத்தளை டவுன் ரோட்டில் பார்த்திங்கன்னா நல்லா மேளதாளம்லாம் வாசிக்கிட்டு நல்லா பண்ணால் கொடிச்சிலையை வந்து ஒரு தட்டில் வச்சுட்டு ஊர்வலமாக பார்த்திங்கன்னா மக்கள் பின்னுக்கு வருவாங்க. முன்னுக்கு வந்து இந்த ஐயர் மேலாம் தட்டில் வைக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு திருவிழாவில் பார்த்திங்கன்னா கொடிச்சிலையை பார்த்திங்கன்னா அழகான கொடியை வந்து மடித்து பார்த்திங்கன்னா ஒரு தங்கத்தட்டுலையோ இல்லை பித்தளை தட்டுலையோ வச்சு பார்த்திங்கன்னா அம்மா வாரா விழா ஆரம்பமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அரகர கொசங்க சொல்லிட்டு மேளதாளங்க வாசிட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து அந்த டவுன் ரோட்டில் ஒரு திருமண விழாவோட ஒரு பண்ண நடக்குமோ சந்தோஷமாக நடக்குமோ அது மாதிரிக்கு இந்த ஒரு கொடியை பார்த்திங்கன்னா கோயிலுக்கு கொண்டு வருவாங்க. அடுத்து கோயிலுக்கு கொண்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா 3வது ஒரு விஷயம் நடக்கும். அதுதான் கொடிமர பூசைன்னு சொல்கிறது. அது பார்த்திங்கன்னா கோவில் முன்னால் இருக்க அந்த உயரமான கொடி மரத்துக்கு பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா நீண்ட பித்தையால் செய்யப்பட்ட இல்லை கலப்புலகத்தால் செய்யப்பட்ட அந்த நீண்ட உசரமான அந்த கொடி தொகுத்துக்கு பார்த்திங்கன்னா துவஜஸ்தம்பம் அப்படின்னு ஒரு அபிஷேகம் நடக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இந்த அபிஷேகம் வந்து எப்படி நடக்கும்னா மஞ்சள் பால் பன்னீர் கொண்டு பார்த்திங்கன்னா இந்த அபிஷேகத்தை செய்வாங்க. அதாவது பார்த்திங்கன்னா
சந்தனம் பூசி, அப்புறம் பூ மாலைலாம் அலங்கரித்து, அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் பால் பன்னீர்லாம் வச்சு இந்த ஒரு அபிஷேகம் செய்வாங்க. அதுக்கு கொடித்தம்பத்துக்கு, அதாவது பார்த்திங்கன்னா இந்த கொடி மரத்துக்கு, கொடி சீலைக்கு இல்லைங்க, கொடி மரத்துக்கு பார்த்திங்கன்னா இப்படி ஒரு அபிஷேகம் செய்வாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொடி மரத்துக்கு அடியில் பார்த்திங்கன்னா நசனம் வைக்க பார்த்திங்கன்னா தர்பை புல்லால் பார்த்திங்கன்னா ஒரு அலங்காரம் வந்து செய்வாங்க. அதை பார்த்திங்கன்னா அடியில் வந்து சுற்றுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 4வது விஷயமா பார்த்திங்கன்னா, இந்த ஒரு கொடி ஏற்றுற விழாவில் பார்த்திங்கன்னா 4வது விஷயமா ஒன்று நடக்கும். அதுதான் கொடி கயிற்றில் பிணைத்தல். அதாவது வந்து கொடியை வந்து கயிற்றில் பிணைக்கிறது நடக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜ்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா இந்த கொடி சீலையை பார்த்திங்கன்னா ஒரு துணியாக அது இருக்கும். அதை பார்த்திங்கன்னா ஒரு தர்பை புல்லால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கட்டுவாங்க அந்த கொடியை, சரியா? அப்புறம் கட்டி முடித்த பிறகு அந்த கயிறுட்டு அடியில் பார்த்திங்கன்னா இருந்து, அந்த கயிறுட்டு அடியில் இருந்து பார்த்திங்கன்னா உச்சி வரைக்கும் வந்து ஒரு லூப் மாதிரிக்கே இது வந்து இருக்குமாக சொல்லப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்துல வந்து அவங்க செய்யலையே பார்த்திங்கன்னா மந்திரங்கள்லாம் சொல்லிகிட்டே தான் இந்த ஒரு கொடியை பார்த்திங்கன்னா அந்த கயிற்று அடியிலேருந்து உச்சி வரைக்கும் செல்லுறதுக்கு ஒரு லூபாக பார்த்திங்கன்னா கர்ப்ப பயன்படுத்தி செஞ்சுருப்பாங்க. அடுத்து 5வது விஷயம் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரிக்கே கொடியேற்றம் தாங்க. அது எப்படி நடக்கணும்னு பார்த்திங்கன்னா, அது நார்மலாக பார்த்திங்கன்னா ஐயர்கள்லாம் வேத மந்திரங்கள் அந்த இடத்துல சொல்லுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா மேலே வித்துவான்கள் பார்த்திங்கன்னா கெட்டிமணம் வாசிக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா பக்தர்கள் அரோகரா சொல்ல பார்த்திங்கன்னா முத்துமாரி தாயே அரோகரா அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொடி வந்து மெல்ல மெல்ல ஏறும். அதை அப்போ கொடி பார்த்திங்கன்னா அப்படி ஏறையில் பார்த்திங்கன்னா உச்சிக்கு சென்றோம். அப்போ உச்சிக்கு போனோன்னே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அஷ்டமங்கல சின்னங்கள்னு சொல்லி சின்னங்கள் வந்து இடத்துல வந்து நிலைநிறுத்தப்படுமா, அது என்னன்னு தெரியல, கமெண்ட்டில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னாங்க, இப்படி வந்து கொடி ஏறி முடிச்சதும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு தேங்காய் உடச்சி விட்டு ஒரு தீப ஆராதனை காட்டுவாங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இப்படி முடிஞ்ச பிறகு கடைசியாக 6வது ஒரு விஷயம் செய்கிறாங்க. அதுவும் மிக முக்கியம்னு சொல்லப்படுது. என்னென்னு பார்த்திங்கன்னா பலிப்பீட பூஜைன்னு சொல்லப்படுது. அது பார்த்திங்கன்னா பலி கொடுக்குற மாரி தான். என்னென்னா கொடி ஏறின பிறகு பார்த்திங்கன்னா கோயிலில் உள்ள பலிப்பீடத்துக்கு முன்னுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஆடு மாடுலாம் வெட்டலாது, அதனால் பார்த்திங்கன்னா நைவேத்தியம் செஞ்சு அந்த இடத்துல முன்னுக்கு படைச்சி வைப்பாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து காவல் தெய்வங்களை வந்து சாந்தப்படுத்துறதுக்கு. ஏன்னா பார்த்திங்கன்னா கொடியேற்றத்தில் வந்து காவல் தெய்வங்கள் வந்து உக்கிரமாக இருப்பாங்க போல். அதனால் அந்த உக்கிரத்தை குறைக்கிறதுக்காக காவல் தெய்வங்களை சாந்தப்படுத்துறதுக்கும், அப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து எந்த தீய சக்தியும் வரக்கூடாது, இந்த கோயிலுக்கு வந்து நல்லது நல்ல விஷயங்கள் அப்படியே நடந்துட்டு போகணும், எந்த துர் ஆத்மாவும் இங்கே நுழையக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பலிப்பீட பூஜை நடக்கும். சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா இவ்வளவும் ஏன் செய்கிறாங்கன்னா பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு நடைமுறை ரகசியம் காணப்படுது. ஏன்னா பார்த்திங்கன்னா 1வது சொல்லப்படுது நிமிர்ந்து நிற்றல். அதாவது பார்த்திங்கன்னா கொடி ஏறும்போது நம்ம எல்லோரும் வந்து ஏன் அண்ணாந்து பார்க்கணும்னு தெரியுமா? அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாழ்க்கையில் தரமட்டத்தில் கீழே வந்து வறுமையில் இருக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா என்ன நம்பினாலும் இல்லாட்டி கடவுளை நம்பினாலும் பார்த்திங்கன்னா கொடி மீது நம்ம கம்பீரமாக உச்சத்துக்கு போகலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை சொல்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா கொடியேற்றத்தில் பார்த்திங்கன்னா அந்த கொடியை வந்து மேலே ஏற்றத்தில் எல்லாம் மேலே பார்க்குறதுக்காக நிமிர்ந்து நிற்கிறதுக்கான காரணமாக சொல்லப்படுது. இன்னொரு நடைமுறை ரகசியமாக சொல்லப்படுது வந்து ஏற்ற இறக்கம். பார்த்திங்கன்னா கொடியை மெதுவாக தான் மெல்ல மேலே ஏற்றுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா கஷ்டமும் இருக்கும், மெதுவாக முன்னேறணும் இன்னொரு தோட்டம் அந்த இடத்துல வரும். அடுத்து பார்த்திங்கன்னா அதுவும் நிற்காம மேலேயும் போயிட்டே இருக்கணும். ஏன்னா முன்னேற்றம் நம்மளோட வாழ்க்கையில். அடுத்து இன்னொரு விஷயம் நடைமுறை ரகசியம் சொல்லப்படுறது பஞ்சபூத ரகசியம் அப்படின்னு. அது என்னென்னா அந்த திறந்த வெளியில் பார்த்திங்கன்னா காற்றுல வந்து கொடி அசைகிறப்ப பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு முழுக்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பரவும். அது பார்த்திங்கன்னா நடைமுறை ரகசியமாக சொல்லப்படுது. சரியா? இந்த விஷயத்தோட பார்த்திங்கன்னா இந்த கண்டனம் நான் முடிக்கிறேன். ஏன்னா நிறைய லாங்காக போகுது மேலே. அப்போ இதோட முடிக்கலாம். நன்றி, வணக்கம், பை.